ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறடிக்க செல் வந்து என்ன நடக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி வந்து என்ட்ரி ஆகுறாங்க சாரீ கட்டி பயங்கரமாக. ஸோ அது வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து விஜயா வந்து நம்ம பார்வதியும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஏஞ்சல் மாதிரி வேஷம் போட்டு ஒரு கதை சொல்லிவிட்டு நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது விஜயாவும் சிந்தாமணி வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னாச்சு உனக்கு பிரச்சனை, உனக்கு என்ன பண்ணி நல்லா ஜாலியாக இருக்கேன், நான் தான் ரொம்ப பிரச்சனை இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வந்துட்டு கேட்குறாங்க, ரோஹினி பிரச்சனை தானே மறுபடியும் கதையை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். இல்லை அந்த இதில் இப்போ கடைசி மருமகளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் அப்படின்னு கேட்கும். இந்த மாதிரி ரவி வந்து ஹோட்டலில் வேலை பார்த்தால அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து நீத்துன்ற வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம ஸ்ருதிக்கிட்டே வந்து சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு நான் அறிவில்லையா, கல்யாணம் முடிஞ்ச பையனை போய் இப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரி பார்வதி நம்ம மீனா வேறு கடை திறக்கிறதுக்கு விழா கூப்பிட்ருக்கா, நான் வேறு அங்கே வேறு கிளம்பணும் அப்படின்ட்டுருக்கா வந்து வந்து கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா இவங்க விஜயா எல்லாருமே வந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பயங்கரமாக வந்து கடை திறக்கிறதுக்காக அப்புறம் அவங்க பாட்டிக்கு கிராமத்தில் இருக்கவங்க பாட்டிக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணிட்டு பேசுகிறாங்க. ஸ்ருதி வருவாங்க, அந்த கடையை சாக்கு வச்சா ஸ்ருதி வந்து நேரடியாக வந்துடுவாங்க, எப்படியோ பேசி சமாளிச்சுக்கிறவான்னு நினச்சி வந்து மீனாவும் முத்து வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்ருதி வந்து வரவே வரல. என்ன காரணம்னு சொல்லிட்டு வீடியோ கால் வந்து அடித்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த மாதிரி வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு விஜயா வந்து பேசுகிறாங்க. விஜயா வந்து ஸ்ருதிக்கிட்ட வந்து என்னம்மா என்னாச்சு, என்ன செய்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா சரி இந்தாம்மா ரவிட்ட பேசலாம், எனக்கு விருப்பம் இல்லை அப்படி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஸ்ருதி சொல்லிடுறாங்க. சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு என்னம்மாப்பா எல்லா மருமகளும் இப்படி தான் இருக்காங்க வீட்டில் வந்து மருமகள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம முத்து வந்து மீனா வந்து குத்து காமிச்சிட்டு நம்ம விஜயா வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அந்த கடையெல்லாம் வந்து சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹினி வந்து என்ட்ரி ஆகுறாங்க. காரில் வந்து என்ட்ரி ஆனால் இந்த கடைக்கு மட்டும் தான் நீங்கள் ஓனர், இந்த பிளாட்கே நீங்கள் ஒன்றும் ஓனரில் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரோஹினி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, உன்னை யார் இங்கே கூப்பிட்டா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவும் நம்ம மீனாவும் கேட்குறாங்க. ஸோ அப்புறம் அந்த ஓனர் வந்து வராரு மேனேஜர், அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க ரோஹினி. அப்படி ரோஹினி பேசவும் என்னாச்சு இவளுக்கு இந்த ஆளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் வந்து ஷாக்கிங்காக இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம ரோஹினி இருந்துட்டு மனோஜ் வந்து பார்க்குறாங்க. மனோஜ் வந்து ரோஹினி ஒரு பார்வை பார்த்துட்டு நார்மலாக அங்கிட்டு வந்து ஃபங்க்ஷனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதோட வந்து சீரியல் முடிச்சிருக்காங்க. ஓகே.